பேக் டு ஹர்ஷினி சேனல். இந்த வீடியோவில் நம்ம நேற்றுக்கு நான் பாதுஷா செஞ்சேன். அந்த பாதுஷாவோட ரெசிபி எப்படி செய்யுது அப்படின்ற அந்த ரெசிபியை இதோட அந்த கிளிப் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நேற்றுக்கு போடுவோன்னு பார்த்த வீடியோ சுத்தமாக போடவே முடியல, டைம் சரியாக இருந்தது. அதனால் இன்றைக்கி நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஹர்ஷினிக்கு அக்டோபர் 1ஆம் தேதி ஆயுஷ்யாமம் வருது. அந்த ஆயுஷ்யாமத்துக்கு தேவையான துணிமணிலாம் போய் கடையில் போய் நியூ சரவணா ஸ்டோர்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அடுத்தது கார்டனில் கார்டனிங் அப்டேட்டும் இதில் கொடுத்துருக்கேன். அன்றைக்கி போட்டிருந்த விதை எப்படி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு என்ன ஏதுன்ற அந்த அப்டேட்டையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். பாதுஷா செய்யலான்னு ஒரு கப்பு மைதா மாவுங்க, ஒரு பிஞ்ச் உப்பு, 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு ஒரு அரை கப்புக்கு மேலே ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலை நெய் என்ன இருக்கோ அதை ஊற்றி நீங்கள் பிசையலாம். நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. நல்லா இழுத்து மாவு இது பிசையறதுல தான் இருக்குது. பிசைஞ்சால் தான் அந்த பாதுஷா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நல்லா இழுத்து பிடிச்சி நல்லா பிசையணும். அது பிசையும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேயராக கையில் நமக்கு தெரியும். அது ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 2 hours ஊறணும் மாவு. ஊறி முடித்ததுக்கப்புறம் அதை என்ன செய்கிறோம் நம்ம அப்படின்னா, திரும்பவும் நல்லா இழுத்து நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு அது குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி கையில் சின்னதாக ஒரு வடை மாதிரி தட்டி எண்ணெயை வச்சு அதில் போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துடணுங்க. பாதாம், பிஸ்தா, அப்புறம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நட்ஸ் எல்லாம் நல்லா நெய்யில் வறுத்து பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதை பார்த்திங்கன்னா லேயராக வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் பொடியாக நல்லா எடுத்து வச்சுக்கணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பாகு காய்ச்சணும். பாகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்பு நான் 1.25 கப்பு வச்சுருந்தேன். ஒரு கப்புக்கு அதுவே கூட கொஞ்சம் பாகு எனக்கு மீந்து போச்சு. நீங்கள் அவ்வளோ கூட வச்சுக்க வேண்டாம். ஒரு கப்புக்கு 1 கப்பு வச்சுட்டா போதும். 1 கப்பு மைதா மாவுன்னா 1 கப்பு சர்க்கரை எடுத்துட்டா போதும். இன்னும் கூட சில பேர் ஸ்வீட் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 3/4 கப்பு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது என்ன செய்யணும்னா, அது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா காய்ச்சினாங்க. 5 நிமிஷம் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா தண்ணி கொதிக்கும். அது வடிகட்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதில் உள்ள கல் மண் எல்லாம் போயிடும் நமக்கு. போனதுக்கப்புறம் திரும்ப அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது கையில் வச்சு இப்படி நல்லா இப்படி இழுக்கணுங்க. இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாகு பதம் நல்லா இது மாதிரி வரும், கம்பி மாதிரி வரும். இந்த கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாகை. அந்த கம்பி பதம் வந்தோடனே அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பாதுஷா ஒன்று எடுத்து அதில் போட்டோம்னாங்க. அதில் போட்டுட்டு ஒரு 2 minutes அதில் ஊற விட்டுட்டு அந்த சூட்லேயே எடுத்து வச்சிடணும். சூட்லேயே போட்டால் தான் அது என்ன ஆகும், அந்த பாகு உள்ளுக்குள்ளே கடைசி இது வரைக்கும் இறங்கும். இறங்கினோடனே அது மேலே அந்த நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்க நட்ஸு, ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் தூவி இறக்கினங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் தான் செஞ்சேன், எப்படி வருதுன்னு பார்ப்போன்றதுக்கோசரம் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க. சரி தீபாவளிக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம இதில் அமேசானில் விதையெல்லாம் வாங்கி நம்ம க்ரோ பேக் வாங்கி போட்டோம் இல்லைங்களா, அது போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பேபிஸ்லாம் குட்டி குட்டியாக அழகாக வளர்ந்துருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4 விதை போட்டோம், 4மே நல்லா வளர்ந்துருக்கு. என்னென்னா தனியா, கேரட்டு, கத்திரிக்காய், அடுத்தது கொத்தமல்லி. இது தனியா, கேரட்டு, அடுத்தது கத்திரிக்காய், இதெல்லாம் போட்ட உடனே நல்லாவே வளர்ந்துருக்கு, சூப்பராக வளர்ந்துருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியில் செடிகள் வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெளியில் உள்ள செடியிலையும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த செம்பருத்தி பிங்க் கலரில் பூ பூக்குதுங்க. 2 மொட்டு 3 மொட்டு பூ பூத்துருது. பூத்த 2 பூ 3 பூ சுவாமி கிடைக்குது. அரளியும் நல்லா துளிர் விட்டு இப்போ தான் மெதுவாக வளர்ந்துருக்கு, கொஞ்சம் வளர்ந்துருக்கு. பப்பாளியை நான் உள்ளே வச்சுருந்தது தூக்கி வெளியில் வச்சதுனால கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தது. மனசு கஷ்டமாக அது அங்கேயே இருந்தாலும் அது நல்லா கிளச்சி வந்திருக்குமே அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நல்லா துளிர் விட்டு நல்லா அழகாக வந்தோடனே சந்தோஷமாக இருக்குங்க மனசுக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் ஹர்ஷினிக்கு 1ஆம் தேதி அக்டோபர் 1 ஆயுஷ்யாமங்க. 1 வயசு அவளுக்கு முடிஞ்சு 2வது வயசு ஆரம்பம். அப்போ அதனால் அதுக்கு ஒரு ஹோமம் செய்வோம். அந்த ஹோமத்துக்கு பிறந்த வீட்டிலேருந்து எப்போவுமே பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா பிறந்த வீட்டிலேருந்து தான் முதல் சீர் போகணும். அதனால் அவளுக்கு பட்டுப்பாவாடை, மாம்பழ கலரில் பட்டுப்பாவாடை, ஜரிகை வச்ச சட்டை, ஜரிகை வச்சுருக்கு, மெரூன் கலரில் ஜரிகை, அதே மாதிரி மெரூன் கலரில் சட்டை, அதே மாதிரி பார்த்தா ரெட் கலரில் கேக் கட் பண்ணுறதுக்கோசரம் 13ஆம் தேதி அவள் டேட் ஆஃப் பர்த்து. அன்றைக்கி கேக் கட் பண்ணுவோன்ட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டா. அது தலைக்கு வைக்கிறது ரொம்ப அழகாக நடந்ததுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 4-5 ஃப்ராகு, குட்டி குட்டியாக மிடி இதெல்லாம் வாங்கியிருந்தா. ஹர்ஷனுக்கு ட்ரெஸ்ஸு, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு,
அடுத்தது வந்து எனக்கு வந்து பதில் மரியாதைக்கு எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு 2 பேருக்கும் வாங்கியிருக்கா. அவள் மாமனார் மாமியாருக்கும் வாங்கியிருக்கா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே. பார்த்திங்கன்னா ரேஞ்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு. நியூ சரவணா ஸ்டோர்ஸ்னு இங்கே கோவையில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ட்ரெஸ் எல்லாம். இதில் பார்த்திங்க அது அர்ஷனும் ரெட் கலர் தான் வேணும் அப்படின்றதுக்கோசரம் அர்ஷினி மாதிரியும் எனக்கும் வேணும் அப்படின்றது தான் அவன் வாங்கிட்டு இருக்கான். இந்த புடவை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவங்க மாமியாருக்கு வாங்கினது. ஏன்னா என்கிட்ட பிங்க் இருக்குது, அதனால் அவங்களுக்கு பிங்க் இல்லைன்றதுக்கோசரம் பிங்க்கை பார்த்து வாங்கியிருக்கா. இது வந்து எனக்கு வாங்கினான். அடுத்தது வந்து மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, ஷர்ட்டை இதெல்லாம் வாங்கினோம். அடுத்தது கிருத்திகாவோட மாமனாருக்கு இது மெரூன் கலரும், ப்ளூ கலர் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் 2 ஆளுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டாங்க. அதோட வேஷ்டி அவங்களாம் ஜரிகை வச்ச வேஷ்டி கட்டுவாங்க. அன்றைக்கி வேஷ்டி எடுத்து வச்சுருக்கேன், கட்டிப்பாங்க. அடுத்து வந்து இவளுக்கு கிருத்திகாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு அவள் ஒரு 2 சுடிதார் எடுத்துட்டா, அவனுக்கு ஒரு 2 சுடிதார். அடுத்தது வந்து ஹர்ஷனுக்கு போட்டு பார்த்து அவனே செலக்ட் பண்ணி எடுத்துட்டான் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு. அதை பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை. அதே மாதிரி ஹர்ஷினிக்கு உங்கள் பிளெஸ்ஸிங், எல்லாரோட பிளெஸ்ஸிங்கும் வேணும். அவளை எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.